எவ்வளோ மெடல் வாங்குறீங்க? இப்போ ஒரு 3, இன்னும் ஒரு 4, 5, 6, 7, 8 அப்படி வரும். வருமா? வரும். அப்போ ரெண்டுக்கா நமக்கா? நமக்கு வரும்ண்ணே. நமக்கு வரும். எவ்வளோ ஃபண்ட் வருது ஸ்போர்ட்ஸ்க்காக? ஸ்போர்ட்ஸுக்காக இப்போ ஒரு கேலோ இந்தியாவுக்கு மட்டும் 900 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 900 கோடி தான். சைனா தெரியுமா? தெரியும். கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே எவ்வளோ தராங்க தெரியுமா? அவங்க தான் டேபிள் டாப்பர்ஸ் ஒலிம்பிக்ல. அவங்க எவ்வளோ தராங்க தெரியுமா? தெரியுமே. எவ்வளோ? நம்மளெல்லாம் விட பல மடங்கு. பாப்புலேஷன் யார் அதிகம்? நாம தான். அப்போ ஏன் நமக்கு அதிகமாக தரல? கிரிக்கெட் கொடுக்குறோமே. ஏய், கிரிக்கெட் ஒரு கேமாடா. ஆமாம். ஒலிம்பிக்கில் இருக்கவங்களுக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கன்னா கிரிக்கெட்டில் இருக்கவங்க கொடுத்துருக்கிறீங்க. ஒலிம்பிக்கில் எத்தனை கேம் இருந்தாலும் அவ்வளோதான் கொடுப்போம். கிரிக்கெட் ஒன்றுத்துக்கு மட்டும்தான் அவ்வளோ கொடுப்போம். என்னதான் சொல்ல வரீங்க? ஏன்னா கிரிக்கெட் தான் பிஸ்னஸ், திருப்பி கொடுக்குது. ஒலிம்பிக் கொடுக்கலன்றீங்களா? கொடுக்கலையே. அப்போ ஒலிம்பிக்கை பேன் பண்ணிட்டு வேலையை பாருங்க. ஏன் என்னடா அதாவது இப்போ இந்தியாவில் வந்து கேலோ இந்தியா ஸ்கீமின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒதுக்கியிருந்தாங்க. கடைசியாக அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது. அதை பார்த்துட்டு பல பேர் ஷாக்கு. இவ்வளோதானடா எங்கள் ஸ்டேட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி. எதுவுமே பண்ணாத ஸ்டேட்டுக்கு அவ்வளோ, எல்லாம் பண்ண ஸ்டேட்டுக்கு இவ்வளோவா அப்படிங்கிற. குஜராத், பஞ்சாப், ஹரியானா இவங்களுக்குலாம் ஏதாவது கொடுத்தாங்க. தமிழ்நாடு கேட்டால் எதுவுமே கொடுக்கல. எஸ், பஞ்சாப் ஹரியானா கூட விட்டுருங்க, குஜராத்லாம் சரி ஓகே, அதை பற்றி பேசுவோம். ஆளுநாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னோட ஸ்போர்ட்ஸ் நிதேஷ். நல்லா இருக்கடா அந்த பேர் உனக்கு? நல்லா இருக்கடா. சரி ஓகே, அந்த விஷயத்துக்குள்ள வரேன். எஸ், இந்த கேலோ இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்றத. கேலோ இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறதுனா என்னன்னா லெட்ஸ் பிளே இந்தியா அப்படிங்கிற மாதிரி தான். என்ன அப்படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான ரீசன், பல யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக வில்லேஜ் சைடில் இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும், இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேலோ இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது 2017 உருவாக்கப்பட்டது. 2018 வந்து பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்தியாவில் நடக்கிற ஒரு ஒலிம்பிக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு அது ஒவ்வொரு இடத்துல நடத்துவாங்க, ஒரு ஈவெண்ட்டாக நடத்திட்டு இருப்பாங்க. பரியே இருக்கு, ஒரு வருஷமும் ஒரு இடத்துல நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நீ சொன்ன மாதிரி தான் டேலண்டர்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தான் அவங்களுடைய கொள்கையாக இருந்துச்சு. அந்த ஸ்டில் அவங்களுடைய ஐடியாவாக இருந்துச்சு. அதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு இயரில் வந்து ஈவெண்ட் நடத்திட்டு இருப்பாங்க இந்த கேலோ இந்தியா. எஸ், கேலோ இந்தியா ஸ்கூல் கேம் அப்படிங்கிறது கொஞ்சம் போக போக கேலோ இந்தியா யூத் கேம்ஸாக மாறுச்சு. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட். இப்போ பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு. 2020 கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2023 போன வருஷம் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ், அது மட்டும் இல்லாமல் கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி பல இனிஷியேட்டிவ் இந்த கேலோ இந்தியா ஸ்கீமின் கீழ் வந்து பண்ணப்பட்டு இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியும் சரி, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் சரி பல ஃபண்டை வந்து ஒதுக்கி இருந்தாங்க. அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. 2017 இருந்து இப்போ வரைக்கும் ஒதுக்கப்பட்ட ஃபண்டு அதை ஃபண்டு ஒதுக்குனாங்கன்றது ஓகே, நான் ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் யாருக்கு எப்படி ஒதுக்குனாங்கன்றது அங்கே கொஸ்டினே. ஸோ ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து போன பிளேயர்ஸ் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து ஹரியானா தான். ஸோ அவங்க வந்து இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் வந்து 24 பேர் அனுப்பியிருக்காங்க. அவங்க தான் இருக்கிறதே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்ல இருந்து அதிக நம்பர்ஸ் பிளேயர்ஸ் வந்து ஒலிம்பிக் ஆடுறாங்க, டீம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் 19, அதுக்கப்புறம் 3வது நம்ம தமிழ்நாடு சொல்லியிருக்கோம் 13 பிளேயர்ஸ்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 3 ஸ்டேட் தான் டாப்ல இருக்க ஸ்டேட்ஸ். இந்த 3 ஸ்டேட்ஸ்ல தான் அதிகமான பிளேயர்ஸ் ஒலிம்பிக் ஆடுறாங்க. பட் ஆனால் இருந்தாலும் இந்த 3 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்க அமௌண்ட்டை சேர்த்தா கூட குஜராத்துக்கு கொடுத்த அமௌண்ட் வராது. ஏன்னா நீங்க பாருங்களேன், அதிகமான பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது இந்த சைடுல தான். அப்படியே ஸ்கிரீன்ல போடுவோம். இந்த பக்கம் ஒலிம்பிக் அனுப்பின அந்த பிளேயர்ஸோட லிஸ்ட், ஐ மீன் எவ்வளவு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்படி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இது வரைக்கும் கொடுத்த ஃபண்ட் அப்படிங்கிறது போட்டாலே அவங்களுக்கே கிளியரா தெரிஞ்சிடும். ஏன் எவ்வளவு தூரம் போறிய? இந்த பக்கம் வருவோமே, ஹரியானா ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 66 கோடி தான் கொடுத்துருக்காங்க, முதல் இடத்துல இருக்கிற அந்த ஸ்டேட்டுக்கு. 2வது பஞ்சாப் பக்கம் வருவோமே 76. இது ஒரு பக்கம் இருக்கல. 3வது யாருக்கு வரும் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடுனாலே ஏதி ஒட்டுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்போம். 20 கோடி தான் தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆமா, இப்போ சொன்னா சொல்லுவாங்க ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு? மோடிக்கு நான் ஓட்டு போட்டேன். நீங்க போட்டீங்க. தமிழ்நாடு ஏதாச்சும் பண்ணுச்சா? தமிழ்நாடு எப்படி அண்ணாமலையே தோக்கடிச்ச ஊர்ல தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது எப்படி? ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. ஸோ இங்கே வந்து அதிகமான அமௌண்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆணித்தரமா சொல்லுவேன் இந்த இடத்துல குஜராத். அதுக்கு பக்கம் இருக்கிற உத்தரப்பிரதேஷ். கில் கேப்டன்சியில் இருந்த டீம் அது. மோடி பிறந்த ஊர்னா அதான் கிரிக்கெட் இதெல்லாம் படிச்சுட்டோம். ஓகே, அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்துக்கும் 150 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவுக்கும் 100 கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்டுக்கு தான். சொல்லு, குஜராத்துக்கு எவ்வளவு கோடி கொடுத்துருக்காங்க? 400 கோடிக்கு மேல. உத்தரப்பிரதேசத்துக்கும் 400 கோடிக்கு மேல கொடுக்கப்பட்டு அள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த வாங்கிட்டு எல்லாமே பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ். பிஜேபி குஜராத்துக்கே இவ்வளவு அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா, குஜராத்ல இருந்து இந்தியாவுக்கு ஒலிம்பிக் ஆடின பிளேயர்ஸோட லிஸ்ட் பார்த்தா 2 பேர் தான்.
சரி, ஓகே. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் நாங்கள் வந்து எடுத்து வைக்க விரும்புகிறேன். அதாவது எந்த ஸ்டேட்டில் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகமான ஃபண்டு போகணும். ஸோ பேசிக்காக மேபி அதை பேஸ் பண்ணி கூட கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேலோ இந்தியாவோட திட்டமே என்ன? ஏன்னா இங்கே ஹரியானாவும் சரி, பஞ்சாபும் சரி, தமிழ்நாடும் சரி ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸும் சூப்பராக இருக்காங்க. பட் குஜராத், உத்தரப்பிரதேசலாம் ஊக்குவிக்கிற வகையில் 400 கோடி. ஆனால் 400 கோடி 20 கோடி கொஞ்சம் ஊக்குவிக்கிறது ஓகேடா. இப்படியாடா ஊக்குவிக்கிறது? டேய், ஊக்கடிக்கிற மாதிரி கிடையாது, போயிட்டு ஊக்குவிக்கிறாங்களா? ஓகே 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 சரி ஓகே. அருணாச்சல பிரதேசம் அதே மாதிரி தான். ஒரு மாதிரி அது இன்டீரியர் பிளேஸ். அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு 140 மலைகள் ஏறிட்டு இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து வேணாம். ஆனால் நீங்கள் அதான் நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஆனால் இந்த சைடு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. வளர்க்க நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் இருக்கிறவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸை கரெக்டாக கொடுத்து அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குறதாகட்டும், அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறதாகட்டும், இதுக்கெல்லாம் வந்து பக்கபலமாக இருக்கும். இவ்வளோ ஏன் ஹரியானாவிலேருந்து மனு பக்கர் வந்து பிரான்ஸ் ஜெயிச்ச ஒன்று ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து மனு பக்கர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஓவர்சீஸ் போகிறதுக்குலாம் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ப்ராக்டிஸ் நாங்கள் வந்து செலவு பண்ணுறது கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். அதனால தான் இவங்க வந்து இப்போ வந்து சூப்பராக பிரான்ஸ் சேர்க்கறதுக்கு அந்த ப்ராக்டிஸ்லாம் அவங்களுக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு. இங்கேயுமே ஒரு டவுட் இருக்கு. மனு பக்கருக்கு 2 கோடி செலவு பண்ணுறீங்க, வேற எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுமே இதே தான் எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. அது இல்லாமல் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இதே வருது, இந்த நோட்டீஸ். அது 2 கோடி கொடுத்தாங்களா இல்லைன்றது மாதிரி தெரியலையே. ஆமா, அது மனு பக்கர் தான் மனு பக்கர் தான் சொன்னாங்க. மனு பக்கர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சொன்னாங்க, நான் இப்படிலாம் போனால் அது காரணம் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே இல்ல, பட் ஆனா இந்தியா கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் இல்ல, இது உண்மைதான். ஆனா இந்த சப்போர்ட் ஏன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது? எல்லாருக்கும் அதான் நீங்க வந்து பிஜேபி இருக்கணுமா? டெஃபினெட்லி அப்படி கிடையாது. நீங்க டேலண்டர்ஸை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் அதெல்லாம் தாண்டி கீழே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் புஷ் ஆன் பண்ணலாம். பிகாஸ் வந்து இங்க இந்தியாவில் வந்து இந்தியாவுக்காக வந்து கோல்டு வாங்கி கொடுக்கணும் கனவோட லட்சியத்தோட காத்துட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வரது தவறே கிடையாது சொல்லுவோம். பட் இட்ஸ் ஓகே. இந்தியாவோட ஃபுட்பால் லெஜண்ட் சுனில் சேத்ரி தெரியும்ல? ஆமா, போன ஒலிம்பிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இத்தனை கோடி மக்கள் இருந்து இவ்வளவு பேர் தான் போறாங்க, அவங்களால மெடல் வின் பண்ண முடியலையேன்னு யோசிக்கிற நீங்க ஏன் அதை ஃபர்ஸ்ட் இங்க உருவாக்கணும்னு நினைக்க மாட்டீங்க? இங்க ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் பார்ட்டிசிபென்ட்ஸை உருவாக்குங்க, அதற்கான ஃபெசிலிட்டிஸை நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க. இவ்வளோ பேர் டேலண்டடா இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஏன் கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு சிம்பிளா சொல்றாரு. இந்தியாவில் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு, டேலண்டர்ஸ் கம்மியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு விஷயம், ஃபுட்பாலுக்கே அவருக்கு அந்த மாதிரியான டேலண்ட்ஸ் கிடைக்கல. சுனில் சேத்ரி மாதிரி எத்தனை சுனில் சேத்ரி நம்ம பார்த்துருக்கோம். நீங்க மெஸ்ஸி, ரொனால்டோன்னு கொண்டாடிட்டு இருக்கோம், அவங்களை தாண்டி கொண்டாடுற பிளேயர் தான் சுனில் சேத்ரி. அவரையே நம்ம கொண்டாட மறந்துட்டோம். நம்ம வீடியோ பார்க்குற பல பேருக்கு அது யாருன்னு தெரியாது. கொடுமையா. ஆனா அவரே சொல்லியிருந்தாரு, ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்திருந்தாரு, தயவு செய்து ஒலிம்பிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மற்ற ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். கிரிக்கெட்டை பிசினஸ் ஆக்கின அளவுக்கு இது எதுவும் பிசினஸ் ஆகலங்கிறதுனாலே என்னவோ ஒதுக்கிட்டே இருக்காங்களே. சரி, இந்த கேலோ இந்தியா ஸ்கீம்க்குள்ள நான் திரும்ப என்ட்ரி ஆகிறேன். ஸோ இந்த ஃபண்ட் ஒதுக்குனதை பத்தி இன்னொரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து இவ்வளோதான் ஒதுக்கியிருக்காங்க, இது தவறு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. பட் உண்மையான தகவல் என்னன்னா, அந்த ஸ்டேட்டே போயிட்டு அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமான தகவல். என்ன அப்படின்னா, கேலோ இந்தியா ஸ்கீமோட ரூல்ஸ் படி இது வந்து டிமாண்ட் ரிவன் அப்படிங்கிற மெத்தட் படி தான் ஃபண்ட் அப்படிங்கிறது அலோகேட் பண்றாங்க. அதாவது இப்போ ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோ இல்லை ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியோ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே அப்ரைசல் வைக்கணும், எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை எங்களோட ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியை வந்து உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மட்டும்தான் அந்த ஃபண்ட் அவங்க வந்து ஒதுக்குவாங்களாம். இப்போதானே புரியுது என்னது நம்மால் போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்காருன்னு. இல்ல, நம்மால் இப்ப வந்தவர் தான். இதுக்கு முன்னாடி இருந்த மினிஸ்டர்ஸ் வந்து அதை ஒழுங்கா பண்ணலங்கிறது தான் இப்போதைக்கு தெரிய வருது. அதே தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகுது உதயநிதி ஸ்டாலின் அவர் தான். ஸோ அவர் வந்து முன்னாடியே போய் அப்ரோச் பண்ணி கேட்டிருக்கேன். பட் அவர் சொல்லியிருந்தாரு, ட்விட்டர்ல கூட தேவையில்லாதெல்லாம் போட்டு மாட்டிக்கிட்டாரு அவரு. இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, அது மேபி தெரிஞ்சுட்டு அவர் போட்டிருக்கலாம். அண்ட் தமிழ்நாடு கேட்டதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துடல. ஆல்ரெடி புயல் நிவாரண நிதி கேட்டாங்க, கொடுக்கல. அண்ட் இன்னொரு விஷயம், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடக்கிறதுக்கு வந்து அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. அங்க மத்திய பிரதேசம் கொடுத்த அளவு கூட இங்க கொடுக்கல. கேலோ இந்தியாவோட லாஸ்ட் கேம் வந்து இங்க தமிழ்நாட்டுல நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியாது. லாஸ்ட் அந்த கேம் வந்து இங்க தான் நடந்து முடிஞ்சு. அதுல கூட ஹரியானா ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க, நம்மளுடைய தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்தாங்க மெடல் ஓவரால் மெடல் லிஸ்ட்ல வந்து பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து கேலோ இந்தியாவோட கடைசி கேம் இங்கே தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செஸ் ஒலிம்பிக் எங்கே தான் நடந்திருக்கு, இன்னும் 2-3 கேம்ஸ்லாம் எங்கே நடந்திருக்கு, ஸ்குவாஷ் அதெல்லாம் இங்கே தான் நடந்து முடிஞ்சிருக்கு. FIH ப்ரோ லீக்குமே இங்கே தான் நடத்தி முடிச்சிருந்தாங்க ஹாக்கியை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி பல ஈவெண்ட்டை தமிழ்நாடு ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக தமிழ்நாடோட ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டெவலப் பெரிய அளவில் வந்து வளர்ந்துருக்கு. அது நம்ம பாராட்டு தெரிவிச்சு தான் ஆகணும். இதுக்கு சப்போர்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காது உதயநிதி ஸ்டாலின். பட் இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போனால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாவே நம்ம கேட்போம், கேட்டா அவங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அது கொடுக்கறதே கஷ்டம் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டிருந்தாலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபண்ட் வந்திருக்காது. ஆனா அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா F4 ரேசிங் தெரியும், அந்த ரேஸே வந்து பாக்குறதுக்காக தானே அதற்கான எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதற்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் 41 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா இப்போ எடுத்து வைக்கப்படுற கொஸ்டின் என்னன்னா, அதுக்கு 41 கோடி தேவையா? அந்த ஸ்போர்ட்ஸ்ல நமக்கும் என்ன சம்பந்தம்? தேவைதான். அண்ட் அது இல்லாம
இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மாதிரி அமௌண்ட் அப்படிங்கறத மத்த ஸ்போர்ட்ஸுக்கும் ஒதுக்கலாமே அப்படின்னு உண்மை F4 தேவையானது கரெக்டா தம்பி. கீழே எவ்வளவு கேம்ஸ் இருக்கு. F1 கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்காங்க. F1 எல்லாமே பிசினஸா தான் இருக்கணும், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸாவே இருக்க கூடாதுல்ல. அப்படிதான். ஸோ இப்பவும் அதான் சொல்றோம் நாங்க. ஸோ ஒரு ஸ்கீம் கொடுத்தாலுமே ஸ்டில் அந்தந்த ஸ்டேட், இப்போ தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, இது ஒவ்வொரு ஸ்டேட்டுமே போயிட்டு அவங்கள தான் முன்னிறுத்தி கேட்கணும். இவ்வளோ டிமாண்ட் வேணும், எங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விபூதி அடிப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் இவங்க முன்னிறுத்தணும், அவங்களுடைய பாயிண்ட்ஸை முன்னாடி வச்சு எங்களுக்கு இவ்வளோ வேணும், இவ்வளோ கோடி கொடுங்க, எங்களுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது, நாங்கள் இவ்வளோ பிளேயர்ஸ் வச்சிருக்கோம், அவங்க எல்லாரும் நாங்கள் மேலே கொண்டு வந்து இவ்வளோ நாங்கள் புஷ் ஆன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கொடுப்பாங்க. அவ்வளோதான், டெஃபினட்டாக கொடுப்பாங்க. அவ்வளோதான், உண்மை அதுதான். சரி, ஓகே. ஆனா இதனால பாதிக்கப்படுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லைங்க, பிளேயர்ஸுங்க. கனவோட வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து பிரச்சனையா தான் முடியுது. இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற பல பிளேயர்ஸ் வேற நாட்டுல போய் இருந்திருந்தாங்கன்னா எப்பயோ கோல்டு அடிச்சிருப்பாங்க ஒலிம்பிக்ல. இல்ல அதான் உண்மை. நீங்களும் அப்படி ஒருத்தர். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம நிறைய பேசலாம். இந்த மாதிரி வேற என்னெல்லாம் பேசலாங்கிறத நீங்களுமே கீழே கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் இந்த வீடியோ பத்தி அண்ட் இந்த இன்சிடென்ட் பத்தி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீ கேட்ட அந்த லாஸ்ட் பாயிண்ட் நான் வந்து சென்டிமெண்ட் தம்பி. இல்ல அந்த டைலாக் போட்டுருவோமா, ஒவ்வொரு அடியும் அடிச்ச மாதிரி இருக்கு, சத்தியமா அடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கட்டும். பட் இருந்தாலும் நான் அடிக்கல, விட்டு போறா, அடுத்த மாசம் கல்யாணம்.